ஹாய். நூடுல்ஸ்னாவே எல்லோருக்கும் பிடிக்கும். வீட்ல இருக்க ராகி மாவை யூஸ் பண்ணி ராகி நூடுல்ஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாயில 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்து அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கிறேங்க. நல்லா வாசனை வரவும் இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. அதே கடாயில 1 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா நெய் இல்லட்னா ஆயில் சேர்த்து நல்லா கொதி வரவும் ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்து வச்ச மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது சாஃப்டா இருக்கும் நூடுல்ஸு. நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திட்டு திட்டா இல்லாம நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கவர் பண்ணி இதை ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கையில் நல்லா இதை மாவை பிசைஞ்சு விடுங்க. சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்திருக்கேன். அந்த குழாயில் சேர்த்து மாவை பிழிஞ்சுக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி துணி சேர்த்து பிழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதி வந்ததும் இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு. இதை ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட கேரட் பீன்ஸு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்து வதக்கும் போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி வதக்கும் போது காய் ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ஆஃப் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை அடித்து பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச ராகி நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் இல்லாட்டினா சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.